டெக்ஸஸில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங்னாலே ஃப்ளவர்ஸ் தான். எங்களோட பீச் ட்ரீயை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு லீஃப் கூட இல்லாமல் வெறும் ஃப்ளவர்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. ரிச்சர்ட்சனில் ஒரு இரானியன் மீட் ஷாப் இருக்குது. அங்கே தான் நாங்கள் மீட்டெல்லாம் வாங்க வந்திருக்கோம். இங்கே ஹலால் மீட் கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்கும். ஸோ மீட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கே சும்மா நாங்கள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சீ ஃபுட்டெல்லாம் அவ்வளோ இல்லை, பட் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெட் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நான் டைப்பில் ப்ரெட் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே ஒரு மலபார் கிச்சன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். குட்டி கடை தான். அங்கே வந்து ஈவன் ஒரே ஒரு டைனிங் டேபிள் தான் இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கேரளா ஃபுட்டெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி கேரளா பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணோம். அப்புறம் பரோட்டா, அப்புறம் பொதிச்சோறு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஆசையாக இருந்தது. சரி, அது நாங்கள் ட்ரை பண்ணோம். எத்தனை பேருக்கு இது ஃபேவரெட்டுன்னு தெரில. இது பட் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஏன்னா நிறைய பொரியல், இந்த மோர் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபிஷ்ஷும் வச்சுருப்பாங்க. இது நான்வெஜ் பொதிச்சோறு. அவங்க வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க. அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து டு கோ தான் வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடையில். ஸோ அதே மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து வாழை இலையிலேயே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, ஒரு ஆம்லெட், அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் கறி, மோர், அப்புறம் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய். அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என் தம்பியோட ரியாக்ஷனை பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பொதிச்சோறு. பிரியாணி ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி மத்தி ஃப்ரை, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ரிச்சர்ட்சனுக்கு போகிறவங்க இதை கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ 1 or 2 ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.